வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ வந்து டெலிகாஸ்ட் ஆகாது. அண்ட் இப்போதைக்கு நியூ சாம்பியனாக எல்ஏ நைட் மாதிரி இருக்கார். கோடி ரோட்ஸுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய காயம், இதனால் கண்ணே போயிடுச்சு. வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது இந்த சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க், இதுக்கு முன்னாடி டென் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், சோனி லிவாக இருக்கட்டும், பல பேரில் வந்திருந்தாலும் நம்ம ஒரு 20 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சோனி நெட்வொர்க்கில் தான் ரஸ்லிங்கை பார்த்துட்ருக்குறோம் டபிள்யூபிள்யூஇயை. ஸோ நெட்வொர்க்கே இல்லாத காலத்தில் டபிள்யூபிள்யூஇயை பார்த்திங்கன்னா இந்த சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க்கில் தான் டிவியில் உட்காந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த காலம்லாம் மறக்க முடியாது. இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, வீடியோ பார்க்குறதுல ஒரு 50% பேர் வந்து டிவி ஆடியன்ஸ் தான். மிச்ச 50% ஆடியன்ஸ் தான் வந்து ஆஃப்லைன் ஆடியன்ஸ். இந்த டிவியில் பார்க்க டைம் இல்லாமல் மொபைலில் பார்க்குறது அண்ட் சோனி லிவில் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் தானே? இப்போது அஃபிஷியலி இன்றைக்கி ட்ரிபிள் வந்து ஒன்று சொன்னார், ஏப்ரல் 1 இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூஇ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியும் அப்படின்னு. என்ன ப்ரோ சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லான்ச் ஆகிடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து அவங்க அக்ரிமெண்ட் படி யூஎஸ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரியில் தான் வந்து இதுக்கு முன்னாடி ரா, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டி இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. யூஎஸ்ஏல ராவை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்மாக்டவுனை வந்து டிவியில் தான் பார்க்க முடியும், என்எக்ஸ்டியை வந்து டிவியில் தான் பார்க்க முடியும். பட் ஆனால் மற்ற ஓல் கண்ட்ரியில் வந்து ரா, ஸ்மாக்டவுன், என்எக்ஸ்டி எல்லாத்தையுமே வந்து நாங்களே டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்க. அந்த வகையில் இந்தியாவையும் வாங்கிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா சோனி லிவோடைய கான்ட்ராக்ட் இருந்ததுனால அது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்தியாவில் வராமல் இருந்தது. பட் ஆனால் இப்போ அதோடைய கான்ட்ராக்ட் லெவல் முடிஞ்சிறதுனால அஃபிஷியலி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமா நீங்கள் ஏப்ரல் மாதத்துலேருந்து டபிள்யூபிள்யூ பார்க்கணுன்னா சோனி லிவில் பார்க்க முடியாது, டிவியில் பார்க்க முடியாது, நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி டிவிலையும் பார்க்கலாம். பட் இருந்தாலும் கேபிள் சேனலில் பார்க்குற மாதிரி இருக்காது. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா இதில் விளம்பரங்கள் இருக்காது. ஸோ விளம்பரமே இல்லாமல் பார்க்கலாம். இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, டிவியில் பார்த்த ஆடியன்ஸ் இதுக்கப்புறமா டிவியில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சோகமான விஷயந்தான். ஆனால் இதில் அட்வான்டேஜ் இருக்குது. சோனி லிவை கம்பேர் பண்ணும்போது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று, விளம்பரம் 1080 விளம்பரம் போட்டு உயிரை கொள்வானுங்க, அப்படி விளம்பரம் போட வேண்டாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 149 ரூபா கொடுத்து தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அது வந்து ஒரு மோசமான விஷயந்தான். மாதத்துக்கு 149 ரூபா. சில ஃபேன்ஸுக்கு ஓகேன்னு சொல்லும், சில ஃபேன்ஸுக்கு வந்து 149 ரூபாயா அப்படின்னு தோணும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். 149 ரூபா கொடுத்து நீங்கள் டபிள்யூபிள்யூ மட்டும் பார்க்க போகிறதில்ல, எல்லா விதமான மூவிஸையும் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் பார்க்க ஆடியன்ஸ் ரிப்பீட்டட் ஷோ எப்போ போடுவோம்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஆப்பில் கூட பார்க்க முடியாது. சோனி லிவில் கூட நீங்கள் ரிப்பீட்டட் ஷோலாம் பார்க்கணும், லேட் ஆகும். ஆனால் அப்படி இல்லை, இதில் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறமா ரா முடிஞ்சதுக்கப்புறம் பிகி ஒரு ஷோ நடத்த வர அதை பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் வந்து 149 ரூபாவில் பார்க்கலாம். இதை தவிர்த்து புது படங்கள் ரிலீஸ் ஆகும், அதையும் பார்த்தீங்கன்னா 149 ரூபாவில் பார்க்கலாம். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற டிராகன் மூவியாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்து விடாமுயற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் வெப் சீரிஸ் நிறைய இருக்குது, ஸ்குவிட் கேம் மாதிரியான வெப் சீரிஸ், அதையும் நீங்கள் தமிழில் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தேவை 149 ரூபா தான். கூடவே நீங்கள் டபிள்யூபிள்யூயும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரசல்மனியா 1 இப்போ உள்ள ரசல்மனியா வரைக்கும் நீங்கள் எதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கணுமோ அதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் 149. இது எல்லாருக்குமே அஃபர்டபுளான்னு கேட்டிங்கன்னா ஓகே, இந்த காலேஜ் போகிற பசங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்கலாம். பட் ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அப்போ எங்களால் பார்க்கவே முடியாதா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் வந்து ரா முடிஞ்சதுக்கப்புறமா ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரஸ்லிங் கிங் தமிழில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரஸ்லிங் பார்க்கறதுக்குன்னு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சொல்லாமல் இருக்க மாட்டேன். ஏன்னா சில ஃபேன்ஸ் வந்து காசு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயாக ரஸ்லிங்கை லைவாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்குறது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் யூடியூப்பில் சொல்ல முடியாது, அது வந்து வயலன்ஸ் பாலிசி, அது ரூல்ஸை மீறி. ஸோ அவங்களுக்காக நான் தனியாக கான்டாக்ட் கொடுத்து ஸோ எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ஃப்ரீயாக பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவேன். அதெல்லாம் பற்றி பிறகு சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். சரிங்களா? இப்போதைக்கு அஃபிஷியல் நியூஸ் என்னென்னா, டபிள்யூபிள்யூஇ வந்து ஏப்ரல் 1 நம்மளை ஃபூல் பண்ணிட்டாங்க. வழக்கமாக நம்ம ஏப்ரல் ஃபூல்னு சொல்லுவோம், இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ தான் ஃபுல் சொல்லணும் போல இருக்குது. ஏப்ரல் 1 நெட்ஃப்ளிக்ஸில் தான் நம்ம பார்க்க முடியும், டிவியில் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வர்றது ஒரு அஃபர்டபுள் தான். ஏன்னா நான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்ப்பேன்,
வழக்கமாக எல்லா மூவிஸும் அதில் தான் பார்ப்பேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது நான் வந்து ரீப்ளே போட்டு பார்க்கலாம். சோனியில் அப்படி பார்க்க முடியாது. இன்னொன்று நினச்ச நேரம் பார்க்கலாம், நினச்ச நேரம் நான் வந்து வீடியோ போட்டுக்கலாம். ஸோ நினச்ச நேரம் தேவையான கிளிப்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அஃபர்டபுள் இருக்குது. இன்னொன்று பழைய மேட்சஸையும் நான் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு அஃபர்டபுளான விஷயம் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாருக்குமே வந்து சாதகம் இல்லை, ஒரு சில பேருக்கு சாதகமாக இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் நெட்ஃப்ளிக்ஸில் வரதை விரும்புகிறீங்க? டிவியில் பார்க்குற WW வந்து போகுது, இதை பற்றி சில பேருக்கு வருத்தமாக இருக்கும். அது எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்திருப்பார். அவர் பேசும்போது நீங்கள் எல்லாருமே அவருடைய கண்ணை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காயம் ஏற்பட்டிருக்குது. இது எலிமினேஷன் சேம்பரில் ஏற்பட்டது தான். இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். கோடி ரோட்ஸுக்கு ஐயில் வந்து இன்ஜுரியாக இருக்குன்னு. அதுதான் இப்போ ஏற்பட்டிருக்குது. ஆக்சுவலி இதுக்கெல்லாம் காரணம் ராக்கி ஜான்சனாக இல்லை. ராக்கி ஜான்சன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர். அவங்க என்ன தான் கேப் விட்டாலும் எப்படி நேக்காக அடிக்கணும், பட்டும் படாமல் அடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கூடவே ஒருத்தர் வந்தார்ல, டிராவிஸ் ஸ்காட். அதாங்க நம்ம காட்டுப்பூச்சி எண் 34. அந்த காட்டுப்பூச்சி எண் 34 அடிக்க சொன்னால் ஹெவியாக அடிக்கிறான். இந்த தமிழ் சினிமாலாம் சொல்லுவாங்களா, யோ நிஜமாக அடிக்கிறான் ஐயா அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிஜமாக அடிச்சிருக்காரு. அந்த அடித்த அடியில் கோடி ரோட்ஸால் 2 நாள் கண்ணு திறக்க முடியலையா. இப்போ தான் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலி 2 டேஸ்க்கு முன்னாடிலாம் கோடி ரோட்ஸோட ஐ வந்து பிளாக் டார்க் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளாக் டார்க்னால் இப்போ அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா செவந்துருக்குல்ல, அது முழுக்க கருகருன்னு இருந்திருக்கு தான். அப்போ நமக்கே தெரியும்ல, ஒரு பெயின் இருந்தால் திறக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்காரு. தேவையே இல்லாமல் WW பார்த்தீங்கன்னா அந்த டிராவிஸ் ஸ்காட் ஃப்யூச்சரில் தான் ரெஸ்லிங்கில் வந்து ட்ரைனிங் எடுத்து WWயில் ஒரு மேட்ச் விளாட போகிறாரு. அதுவும் பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் பெருசாக இல்லை, பார்க்கறதுக்கே நல்லி எலும்பு மாதிரி தான் இருக்கார். இவர் வந்து ஃப்யூச்சர் ஆஃப் த WWயில் ரெஸ்லரு, அதுவும் ஃப்யூச்சர் ஆஃப் த சாம்பியன் அப்படிலாம் சொல்லும்போது சிரிப்பு தான் வருது. சரி, லோகன் பாலை கூட நம்ம ஊற்றுருங்க, அவர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கார். ஆனால் இவர் காட்டுப்பூச்சியை 49 மாதிரி தான் இருக்கார். ஃபஸ்ட்டு டெபியூட்லேயே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட கண்ணை கலங்க வச்சு இப்படி ஆக்கிட்டார். இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்னென்ன கொடுமைகள் பண்ண போகிறாரு இந்த காட்டுப்பூச்சியை 42 தெரில. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பிராண்ட் நியூ US சாம்பியனாக அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம LA நைட் மாறி இருக்காரு. நம்ம US சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு விடுவு காலம் வந்துருச்சு. நான் இப்போ US சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும்போது நான் நல்லாவே பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஐ ஃபார்கெட் US சாம்பியன்ஷிப். ஏன்னா நாக்கமோரா நவம்பர் மாதம் சாம்பியன் ஆனதுலேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி 5 மாதம் ஆக போதா? ஏலே நம்ப முடியலங்க, 5 மாதம் ஆகும்போது. ஆனால் சின்ஸ்கே நாக்கமோரா ஸ்டில் நாட் டிஃபெண்ட் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப். அவர் சாம்பியனாக இருந்து 5 மாதத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் ஆக்சுவலி சாம்பியன் ஆகும்போது WW நல்லா தான் ஆக்குனாங்க. ஒரு நியூ கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு, பயங்கரமான ஒரு புஷ்ஷு. ஸோ அதனால தான் LA நைட்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை நாக்கமோராட்டா கொடுத்தாங்கன்னு. பட் ஆனால் நாக்கு தள்ளுற அளவுக்கு ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ஐயா விட்டுருங்கய்யா, போதையா அந்த சாம்பியன்ஷிப்பை வாங்கிறீங்கய்யா, நாக்கமோராட்டிருந்து வாங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆக்சுவலி போன வாரமே வந்து சின்ஸ்கே நாக்கமோராவுக்கும் LA நைட்டுக்குமான மேட்ச்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், சின்ஸ்கே நாக்கமோராவுடைய பிரதர் வந்து இறந்து போயிட்டார். ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அவர் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து அவர் வந்து ஜப்பான் நாட்டுக்கு போனார் யுனைடெட் விட்டுட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் ஒரு நம்பர் 1 கண்ட்ரி மாதிரி வச்சு, அதுலேயும் அகைன் LA நைட்டே வின் பண்ண வர மாதிரி வச்சு இன்றைக்கி வந்து அவர் சின்ஸ்கே நாக்கமோராவை வீழ்த்தி இன்றைக்கி பிராண்ட் நியூ யுனைடெட் சாம்பியனாக செகண்ட் டைமாக இருக்கார். ஸோ சின்ஸ்கே நாக்கமோராவை கம்பேர் பண்ணி LA நைட் 100 மடங்கு பரவாயில்ல. ஏன்னா சின்ஸ்கே நாக்கமோராவை அவர் சாம்பியனாக இருக்காரோ சாம்பியனாக இல்லையோ டிவி ப்ரோக்ராம்லாம் காட்ட மாட்டேங்காங்க. பட் ஆனால் LA நைட் சாம்பியனாக இருந்தாலும் சாம்பியன் இல்லாட்டாலும் டிவி ப்ரோக்ராமில் ஸ்டில் அவரை காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவர் சாம்பியன் இல்லாட்டாலும் வீக்லி வரதான் செய்யார். ஸோ வீக்லி வரவர்கிட்ட ஒரு சாம்பியன்ஷிப் இருந்தால் தான் அந்த சாம்பியன்ஷிப் நமக்கு ஞாபகம் வரும், டைட்டில் டிஃபெண்டிங் இருக்கும். இவர் ஆல்ரெடி ஃபியூடில் இருக்கிறவர் தானே, அண்ட் டாப் 1 காய். அவர்கிட்ட அகைன் யுனைடெட் சாம்பியன்ஷிப் போனது எனக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி நீங்கள் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் இன்னொரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க, பியாங்கா பலர் நியோமி சம்பவம். இதில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம பியாங்கா பலர்கிட்ட நியோமி ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம்மா நான் தான் வந்து ஜேட் காரர்களை அட்டாக் பண்ணேன், அது எதுக்காக உன்னோட நட்புக்காக அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கு பியாங்கா பலர் பார்த்தீங்கன்னா ஒன்றை விட அவள் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் குண்டி ஆட்டி நாங்கள் சாம்பியன், நல்லா சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சீனை போட்டு கிடந்தாங்க. இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜேட் காரர்களுக்காக விட்டுட்டு போயிட்டாங்களாம். என்னத்தை சொல்ல, அதுவும் ஜேட்காரர்கள் படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நியோமி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த சிச்சுவேஷனில் நியோமியை பார்க்க போது தான் ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதில் ஜேட்காரர்கள் போகும்போது நியோமி நம்ம பியாங்கா பலர் அழுதுகிட்டே போயிருப்பாங்க. அப்போயே ஒன்று சொல்லிட்டாங்க, நான் இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் வரமாட்டேன்னு. ஏன்னா அவங்க வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக இதுக்கப்புறமா ரா சைடில் தான் ஃபியூட் போக போகிறாங்க. அதனால் இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனில் அவங்களுக்கு வேலை இல்லை. அதனால தான் இப்படி ஒரு ஸ்டோரியை வச்சு இதுக்கப்புறமா ஜேட்காரர்களுக்கும் நியோமிக்கும் ஒரு ஸ்டோரி போகிற மாதிரி வர வச்சு இப்போ பியாங்கா பலரை ரா சைடு அனுப்பி வச்சுட்டாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில்